ஓம் சாந்தி. பக்தி மார்க்கத்தில் துவாபர யுகத்தின் கடைசியில் நடந்த மகாபாரத போரின் போது சொல்லப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதையில் பரமாத்மாவாக பகவானாக ஸ்ரீ கிருஷ்ணர் காட்டப்பட்டுள்ளார். சொர்க்கத்தை படைக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்றால், துவாபர யுகத்தின் கடைசியில் அவர் மகாபாரத யுத்தத்தை நடத்தி உலகை மாற்றி சொர்க்கத்தை உருவாக்கி இருந்தால் இந்த பாவமான கலியுகம் எப்படி வந்தது? மேலும் சிவத்தந்தைக்கும் கிருஷ்ணருக்கும் சில வேறுபாடுகள் இருப்பதையும் காணலாம். கிருஷ்ணருக்கு பெற்றோர்கள் இருப்பதாக சாஸ்திரங்களில் காட்டப்பட்டுள்ளது. இவர் ஜென்ம மரண சக்கரத்தில் வரக்கூடிய ஒரு மனிதராகவே இருக்கிறார், பகவான் அல்ல. ஆனால் சிவ பகவான் அஜன்மா அகர்த்தா, பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர், ஜென்ம மரண சக்கரத்தில் வராதவர். கிருஷ்ணருக்கு சாந்தீபன் என்ற குரு இருந்ததாக காட்டப்பட்டுள்ளது. சிவ பகவானுக்கு குரு என்று யாரும் கிடையாது, அவரே சத்குரு. கிருஷ்ணர் மரணமடைவதாக காண்பிக்கின்றனர். ஆனால் சிவ பகவானுக்கு இந்த சிருஷ்டியில் பிறப்பு இறப்பு என்பதே கிடையாது. கிருஷ்ணர் 16 கலைகள் நிறைந்த சத்யுகத்தின் இளவரசர் என்று கூறப்படுகிறார். ஆனால் சிவபகவான் கலாதீத் கல்பாந்தகாரி என்று அழைக்கப்படுகிறார். அதாவது கலைகளுக்கெல்லாம் மேலானவராக, கல்பத்தை அதன் இறுதியில் முடிவுக்கு கொண்டு வருபவராக இருக்கிறார். ஓம் சாந்தி.